எல்லாமே அந்த பொண்ணு கற்றுக்கிட்டு வருது. ஆனால் கற்றுக்கிட்டு வந்த ஒரே இதில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, கையிலேருந்து வீணை தவறி எடுக்கும்போது கொஞ்சம் அப்படி சரிஞ்சிருச்சு. சனியனே மூதேவி சட்டி கழுவுறவளோட மகளாக இருந்துட்டு நீ வந்து என்ன ஒரு பொருளை கூட ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகுதி, தன்னுடைய நிலை, தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் தாண்டி அந்த அம்மா பொண்ணு இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம், தன்னுக்கிட்ட படிக்கிற பொண்ணு இம்ப்ரூவ் ஆகுதாங்கிறத விட அந்த அம்மா கற்றுக் கொடுக்குற ஒரு மும்மரத்துலேயும் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுமா, வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்னொரு இடத்துல போய் கற்றுக்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த பொண்ணை மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்குனாங்க. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லி அழுகும்போது எனக்கு அது அப்படியே ரொம்ப இதுக்கும் அவங்க கோயிலில் தான் அழுகுறாங்க. கூட இன்னொரு பொண்ணு இருக்குதுமா, அவங்க அப்பாவும் வந்து கூடவே உட்காந்துக்குவாருமா. அவங்க அப்பா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நீ அங்கே தான் நிற்கணும், நீ அங்கே தான் இது பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கண்ணில் ரத்தம் தாங்க வருது. அந்த பிஞ்சுக்கு மனசில் எவ்வளோ தூரம் விஷத்தை விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்கிறதே இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அல்பைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளோ உங்களோட குழந்தைகளினுடைய எதிர்காலத்தையோ ஒருபோதும் சேதப்படுத்திடாதீங்க. சின்ன சின்ன நகர்வுகளாக இருந்தாலும் நம்மளுடைய நகர்வுகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது தான் நான் யோசித்தேன், இங்கே போனாலும் ஒரு வித்தை காட்டுறாங்க, இதை தாண்டி இன்னொரு பக்கம் போனாலும் ஒரு வித்தை காட்டுறாங்க. இது வந்து இப்போ அடுத்தடுத்து ரீசெண்டாக எனக்கும் சில விஷயங்கள்லாம் அப்படி தான் நடந்தது. சரி, ரைட், இதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதோ பேசுகிறதோ அது ரொம்ப, இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த கழுவாடுகளை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த கழுவாடு கழிக்கிற நியாயமே வேண்டாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன பண்ண முடியும்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது. அதே மாதிரி உங்களுடைய மனசுலேயும் திடத்துலேயும் எண்ணங்கள்லேயும் சில நுட்பங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற வேலையோ அல்லது நீங்கள் ஒருத்தரை கீழே தாழ்த்துறதுனாலையோ நீங்கள் தான் கழுவாடாயிருவீங்க. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சுக்குங்க. ஒரு நாள் அவனுடைய கைகளை கழுவுன தண்ணியால் கூட உங்களுக்கு உயிர் பிழைக்கக்கூடிய நாட்கள் வரலாம். அதை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களால் ஒருத்தங்க பண்ணுறதோ ஒரு இது பண்ணுறதோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் விளைவிக்குங்க, வாழ்கிறவங்களுக்கு வழி விடுங்க. அது மட்டும் இல்லை, இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இது வந்து கம்மியாக சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் அது பெரிய வீடியோவை போடணும். சரிங்களா? அதனால தான் நான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் முதல்ல கேட்டுக்குங்க, இப்போ வரைக்கும் பேசுனதோட.